ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சனாதினி சமையல். இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிற ரெசிபி செட்டிநாடு முழு மீன் தவா வறுவல். இந்த முழு மீன் வறுவலோட ஸ்பெஷலு மசாலாவை நம்ம வறுத்து அரைக்க போகிறது தான். அப்படி வறுத்து அரைச்ச செட்டிநாடு மசாலாவோட வாசனை உங்கள் வீட்டையே ரெஸ்டாரண்ட்டாக மாற்றிடும். அவ்வளோ வாசனையாக மீன் மேலே கிறிஸ்பியாக, மீன் உள்ள நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ரவா செட்டிநாடு முழு மீன் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முழு மீன் வறுவல் பண்ணுறதுக்கு நீங்கள் முழு மீனாக பார்த்து எந்த வகையான மீன் எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு முழு மீனை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனை வெலை மீன் அப்படி இல்லைன்னா சங்கரா மீன் சொல்கிறாங்க. எனக்கு கரெக்டான பேர் தெரில. உங்கள் ஏரியாவில் இந்த மீனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். எடுத்துருக்க முழு மீனை நல்லா கழுவிட்டு மீனோட 2 பக்கமே கீரல் போட்டு வச்சுக்கோங்க. மீனில் இந்த மாதிரி 2 பக்கமும் கீரல் போட்டுட்டு மீனை ஊற வைக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தோட சாறை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ சேர்த்த மஞ்சள் தூள், உப்பு, எலுமிச்சம்பழத்தோட சாறை மீனோட 2 பக்கமுமே தடவி விடுங்க. பெரட்டி போட்டு இந்த மாதிரி மீனை ஊற வச்சுட்டு மீனில் மசாலா தடவிட்டு வறுக்கும்போது நமக்கு மீனோட கவுச்சி வாசனை ரொம்ப தெரியாது. உப்பு, புளிப்பெல்லாம் நமக்கு கொஞ்சம் மீன்லையும் ஊறி இருக்கும். இப்போ இந்த மீனை ஒரு பக்கம் ஊற வச்சுட்டு மீன் வறுவலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு இந்த மீன் வறுவல் மசாலாவுக்கு சேர்த்துருக்க பொருள் எல்லாமே 1 கிலோ மீனுக்கான அளவு தான் சொல்லியிருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா வறுக்க ஒரு பேனில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காம ஃப்ளேமை லோவில் வச்சு முழு மல்லி விதை சேர்த்துக்கலாம். தனியா விதை, முழு மல்லியை நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். அடுத்து சீரகம் சேர்த்துடலாம். சீரகத்தை ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். முழு மிளகு சேர்த்துக்கோங்க. முழு மிளகை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். அடுத்து சோம்பு சேர்த்துக்கலாம். பெருஞ்சீரகம், சோம்பை 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துருக்கேன். இது கூடவே பட்டை சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, இது ஒரு இன்ச் அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பட்டையை சேர்த்துருக்கேன். கிராம்பு சேர்த்துடலாம். சின்ன சின்ன கிராம்பாக ஒரு 3 மட்டும் எடுத்து சேர்த்துருக்கேன். வரமிளகா சேர்த்துடலாம். காஞ்ச மிளகா நான் மீடியம் சைஸில் ஒரு 5 காஞ்ச மிளகாவை எடுத்து சேர்த்துருக்கேன். காஞ்ச மிளகாவை உங்கள் காரத்தை பொறுத்து கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் இதில் சொல்லியிருக்க மசால் பொருள் எல்லாமே 1 கிலோ மீனோட அளவுக்கு தான் சொல்லியிருக்கேன். இதில் காரத்தை மட்டும் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. இப்போது சேர்த்த முழு மசாலா பொருள் எல்லாத்தையுமே மொத்தமாக வாசனை வர அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. சேர்த்த முழு மசாலா எல்லாமே லேசாக செவந்து வறுத்த வாசனை வர அளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இதை இப்போது ஆற விட்டுறலாம். நான் இதை இப்படியே கடாயோட சூட்லேயே வச்சு ஆற விட்டுருக்கேன். வறுத்த மசாலா எல்லாமே கம்ப்ளீட்டாக நமக்கு ஆறி இருக்கணும். கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. இதை இப்போ அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்த முழு மசாலா கூட மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துருக்கேன். கலருக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை. எலும்புச்சம்பளத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 எலும்புச்சம்பளத்தோட சாறை சேர்த்துருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது மீன் மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களோட தேவையை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு இஞ்சியை சேர்த்துருக்கேன், தோலை எடுத்துட்டு. அடுத்து பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பல்ல தோலை எடுத்துட்டு ஒரு 12 கிட்ட சேர்த்துருக்கேன். எப்பயுமே இஞ்சியை விட பூண்டை மீன் வறுவலுக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. பூண்டு டேஸ்ட்டை சூப்பராக எடுத்து கொடுக்கும். இப்போ இதை தண்ணி எதுவுமே சேர்க்காம முதல்ல அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா மீன் மசாலா இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நம்ம சேர்த்துருந்த எல்லா மசாலாவும் நல்லா அரைஞ்சிருக்கணும், திப்பி திப்பியாக இல்லாமல். நான் இந்த மசாலாவை 1 கிலோ மீனுக்கு அரைச்சிருந்தேன். ஆனால் 1/2 கிலோ மீன் தான் எடுத்து வச்சுருக்கேன். அதனால இந்த மசாலாவில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் இந்த மீனுக்கு தேவையான மசாலாவை எடுத்திருக்கேன். இப்போது மசாலாவை மீனில் சேர்த்துட்டு மீனை 2 பக்கமுமே திருப்பி போட்டு மசாலாவை நல்லா தடவி விட்டுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ மீன் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மசாலாவை எடுத்துக்கோங்க. மீதி இருக்க மசாலாவை ஃப்ரிட்ஜில் ஒரு 2-3 நாள் வரைக்கும் வச்சுக்கலாம். இப்போது மீனில் 2 பக்கமும் நல்லா மசாலாவை தடவி விட்டாச்சு. இப்போது மசாலா தடவின மீனை குறைஞ்சது 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ இந்த மீனை ஊற விட்டுறலாம். மீனை வறுக்கிறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். செட்டிநாடு மீன் வறுவலை பொறுத்த வரைக்கும் மீனை நம்ம நல்லெண்ணெயில் வறுக்கும் போது தான் டேஸ்ட்டை நல்லா எடுத்து கொடுக்கும். எண்ணெயில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலை சேர்த்துக்கோங்க. இப்போது ஊற வச்ச மீனை போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. நான் ஒரு 1/2 மணி நேரம் மட்டும்தான் இந்த மீனை ஊற வச்சு எடுத்துருக்கேன்.
பெரிய மீனாக எடுத்திருந்தீங்கன்னா மீனை வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 7 நிமிஷமாவது வேக விடுங்க. அதே மாதிரி நீங்கள் பெரிய மீனாக எடுக்கிறீங்கன்னா அதை அடிக்கடி திருப்பி போடவும் கூடாது. ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே தான் இருக்கணும். நான் எடுத்திருக்கேன் இந்த மீனில் முள் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, சதம் மட்டும் அதிகமாக இருக்குது. இதை வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 7 நிமிஷம் வேக வச்சுட்டேன். இப்போ இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி போட போகிறேன். முள்ளெல்லாம் கம்மியாக இருக்க மீனாக எடுத்திங்கன்னா ரொம்ப கவனமாக திருப்பி விடணும், இல்லைன்னா உடஞ்சிரும் ரெண்டா. எப்படியோ திருப்பி விட்டுட்டேன். இன்னொரு பக்கம் ஒரு 6 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுருக்கேன். இப்போ திருப்பி போட்ட மீன் அந்த பக்கமும் வெந்துருச்சு. பெரிய மீனாக எடுத்துருந்தீங்கன்னா இதை திருப்பி போடாமல் அப்படியே எடுத்து ஒரு தட்டில் மாற்றிடுங்க. சதை அதிகமாக இருக்கிற மீன்லாம் டக்குன்னு உடஞ்சிடும். கண்டிப்பாக நான் எடுத்துருக்க மீன்லாம் இப்போ நான் எடுத்தேன்னா உடஞ்சிரும். எண்ணெயும் இதில் நம்ம அதிகமாக சேர்க்கல, நல்லெண்ணெய் தான் சேர்த்துருந்தேன். அதனால எண்ணெயும் இதில் அதிகமாக இருக்காது. 1/2 கிலோ மீனும் உடையாமல் வந்துருச்சு. இந்த மீன் மேலே மொறுமொறுப்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த செட்டிநாடு தவா முழு மீன் வறுவலை மேலே கொஞ்சம் எலும்புச்சம்பளத்தோட சாரை புழிஞ்சு விட்டுட்டு சுட சுட சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.